நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கூட்டிட்டு வந்தது வெறும் நடிக்கிறதுக்கு மட்டும் தான். ஆனா, அந்த ஒரு ட்ராக்க விட்டு நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தடம் மாறி போயிட்டு இருக்காங்க. அத பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, அது மட்டும் இல்லாம அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேகமா போயிட்டு நம்ம கௌதம் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லப் போறாங்க. இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நம்ம நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே கௌதம் கிட்ட சொல்லப் போறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா வந்து நம்ம கார்த்திக்க லவ் பண்றதுனால, கண்டிப்பா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர மாட்டா. அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் சீக்கிரமா அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க இல்லத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா பைரவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இடைஞ்சலா இருக்காங்க. அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதி வந்து உயிரோட இருப்பாங்களா? என்ன ஏது? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு இலக்கியா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்து போறாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியாவும், கார்த்திக்கும் அப்படி என்ன பேசிக்கிறாங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா நோட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதாவது பிரியா கிட்ட பேசிட்டு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவும் தன்னோட லவ் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க சொல்ற மாடுலேஷன்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தப்பா தெரியறதுனால, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வீடியோ எடுக்குறாங்க. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம இவங்க ஜானகி கிட்ட போட்டு காட்டணும். இங்க நடக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்லியிருந்ததுனால, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போட்டு காட்டலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம இவங்க பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்கிறதுக்காக மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கார்த்திக்கோட நல்ல மனச புரிஞ்சுகிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இலக்கியா நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம சொன்னதுலருந்து மாறி போற மாரி எனக்கு தெரியுது. பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கார்த்திக்க லவ் பண்ற மாரி தெரியுது அப்படின்ட்டுமா வந்து சொன்னதும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. அதாவது நான் கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்றத நடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க பிரியா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா இருந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க. அதாவது இந்த மாரி ஒரு மனுஷன அந்த அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி விட்டுட்டு போக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இத்தன நாள் அதாவது கொஞ்ச நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட பழகியிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரா தெரியிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நான் மாறிட்டேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு பிரியா இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம, அவங்களோட வேலைய மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.